இவங்களுடைய பெயர் அர்ச்சனா. இவங்களுக்கு திருமணமாகி 2 வருஷங்கள் ஆகுது. கணவர் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபரா இருக்கிறாங்க. இவங்க அர்ச்சனா கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட தன்னுடைய தொழில்ல பிசினஸ்ல தான் அதிகமா ஆர்வம் காட்டி இருந்துகிட்டு இருக்காங்க. நம்ம அர்ச்சனா வீட்டுல எப்பொழுதுமே தனிமையில தான் இருப்பாங்க. வீட்டை சுத்தி பாத்தீங்கன்னா பெண்கள் வேலைக்கு 2-3 பேர்த்த வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அர்ச்சனாவுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும், சமையல் விஷயத்துல என்ன தேவைப்பட்டாலும் உடனே பார்த்தனா ரெடி பண்ணிட்டு கொடுப்பாங்க. கணவர் அர்ச்சனா மேல ரொம்பவே பாசமா இருப்பாங்க. நம்ம அர்ச்சனாவும் சரி கணவரை எந்த ஒரு இடத்துலயும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா வீட்டுக்கு தான் பாத்தீங்கன்னா அதிகமா வர்றது கிடையாது. திருமணமாகி கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு மேல ஆகுது. ஆனா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு குழந்தை கிடையாது. ஏதோ அப்பப்பைக்கு தான் பாத்தீங்கன்னா கணவர் அர்ச்சனா கூட சந்தோஷத்துல இருப்பாங்க. ஆனா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு குழந்தை தங்கல. இதனால வெளியிடங்களுக்கு கேட்கிறவங்களுக்கு சரியான முறையில பதிலளிக்க முடியல. அர்ச்சனா பக்கம் தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஊர் முழுக்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அர்ச்சனாவுக்கு தான் உண்மை என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா புரியும். அர்ச்சனா பாத்தீங்கன்னா அவங்களுடைய கணவர் தான் கூட இருக்கிறது கிடையாது. இதனாலதான் குழந்தை கிடையாது அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறாங்க. இதை பத்தி அதிகமா கணவர்கிட்ட கேட்டு பார்த்துட்டாங்க. கணவரும் சரி கொஞ்ச நாள் போனா எல்லாம் சரியாயிருமா, கொஞ்சம் பேசாப்புல வீட்டுல இரு, உனக்கு என்ன தேவையோ சொல்லுங்க, பார்த்து பண்ணிடலாம், அதுக்குத்தானே நான் இத்தனை பேர்த்த வேலைக்கு வச்சிருக்கிறேன், உனக்காகத்தானே நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், கொஞ்ச நாள் போனா சரியா போயிடும் அப்படின்னு கணவரும் ஆறுதலா சொல்லுவாங்க. நம்ம அர்ச்சனாவும் சரி என்ன பண்றதுன்னு தெரியாம தனிமையில ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா ஏங்கி தவிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அர்ச்சனா குடும்பம் ரொம்ப பாத்தீங்கன்னா வசதி குறைவான குடும்பம் தான். இந்த சூழ்நிலையில தான் அந்த தொழிலதிபர் நம்ம அர்ச்சனாவை பொண்ணு கேட்டு வர அர்ச்சனாவுக்கும் பிடிக்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் பாத்தீங்கன்னா சம்மதம் சொல்ல உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஆனா அர்ச்சனாவுக்கு கடைசி வரைக்கும் குழந்தை பாத்தீங்கன்னா பிறக்கவே ஆகாதாட்டுக்கு அப்படின்னு தினமும் புலம்பி தள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் தன்னுடைய எதிர்ப்புற வீட்டுக்காரவங்க பெயர் கோவிந்த். அவங்க கிட்டத்தட்ட 5 வருஷமா வெளிநாட்டுல இருந்துகிட்டு இப்போதைக்கு தான் ஊருக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய கணவருக்கு டிரைவர். அந்த கோவிந்துக்கு சரி நம்ம அர்ச்சனாவுக்கு சரி ரொம்ப நல்லா பழக்க வழக்கம் ஏற்பட ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம அர்ச்சனாவுக்கு கோவிந்த ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன்னா அடிக்கடி வீட்டுக்குள்ளார வர்றது கோவிந்த் மட்டும்தான். கோவிந்த கிட்ட நல்ல சகஜமா பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. நான் கணவர் அடிக்கடி ஃபாரின் ட்ரிப் போயிடுவாங்க. இப்படி போகும்போதுதான் நம்ம கோவிந்த கூப்பிட்டுக்கிட்டு உனக்கு என்ன தேவையா இருந்தாலும் பாத்தீங்கன்னா கோவிந்த கேளு, கோவிந்த் பாத்தீங்கன்னா உனக்கு சரியான முறையில செஞ்சு தந்துருவாங்க. என்ன உதவி தேவைப்பட்டாலும் சரி, வெளியில ஷாப்பிங் போய் ஆகணும், இல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிட்டாகணும், இல்ல வெளியிடங்களுக்கு சுத்தி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாலும் கோவிந்த உன்னுடைய உதவிக்கு வச்சுக்க அப்படின்னு கணவர் சொல்லிட்டு போயிருக்காங்க. கோவிந்துக்கு இன்னும் திருமணம் ஆகல. அவங்க வீட்டுல அக்கா இருக்கிறாங்க. அவங்க அக்காவை திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கடன் பிரச்சனை இருக்கிறாங்க. முதலாளி கொடுக்கிற சம்பளமும் கொஞ்சம் கூட பத்தல அப்படின்னு நம்ம அர்ச்சனா கிட்ட அடிக்கடி பார்த்தனா புலம்புவாங்க. இப்படி இருக்கும் போதுதான் கணவர் வீட்டுல கிடையாது. அதனால பாத்தீங்கன்னா தன்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல வச்சிருந்த பணத்தை மிகப்பெரிய தொகையை பாத்தீங்கன்னா கோவிந்த் கிட்ட தராங்க. இந்த பணத்தை வச்சு உன்னுடைய கடனை அடைச்சுக்க, நீங்க ஒன்னும் உங்க முதலாளி கிட்ட, அதாவது என்னுடைய கணவர் கிட்ட இதை பத்தி நீங்க எதுவும் காட்டிக்க வேணாம், அவருக்கு பணம் சம்பாதிக்க முடியுமே தவிர்த்துட்டு மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி பார்த்தா சொல்லி பணத்தொகையை கொடுத்துட்றாங்க. அந்த பணத்தை வச்சு கோவிந்தும் சரி தன்னுடைய எல்லா கடன் பிரச்சனையும் அடைச்சு முடிச்சிடுறாங்க. இதனால கோவிந்துக்கு நம்ம அர்ச்சனா மேல பாசம் இன்னும் பாத்தீங்கன்னா அதிகமா ஏற்பட ஆரம்பிக்குது. இதனால பாத்தீங்கன்னா கோவிந்தும் சரி அர்ச்சனா கிட்ட, அர்ச்சனா நீங்க ஏன் வீட்டுக்குள்ளாரே இருக்கிறீங்க, நாம வேணா அடிக்கடி வெளியிடங்களுக்கு போலாமே, கோவிலுக்கு போலாம், சுற்றுலாவுக்கு பார்த்தனா போலாம், அங்கேயே ரூம் போட்டு கூட பார்த்தனா தங்கலாம், ஏன்னா உங்களுடைய சுதந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்க ஏதோ அடிக்கடி மன உளைச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது, எதுவா இருந்தாலும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம தாராளமா நீங்க என்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு கோவிந்தும் பார்த்தனா சொல்லிக்கிட்டாங்க. இதனால பாத்தீங்கன்னா நம்ம அர்ச்சனாவுக்கு நம்ம கோவிந்த் மேல ஒரு நம்பிக்கை ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போதைக்கு கணவரும் இல்லை, அப்படியே இருந்தா மட்டும் என்ன பண்ணிட போறாரு, அவரும் பாத்தீங்கன்னா வெளியூர்ல ரூம் போட்டு தங்கிடுவாங்க, நம்மளுக்கு என்னதான் காசு பணம் பார்த்தனா இருந்தாலும் நிம்மதி சந்தோஷம் இல்லையே அப்படின்னு முடிவு பண்ணி கோவிந்த் கிட்ட நல்லா நெருங்கி பேசி கோவிந்த் கிட்ட நிறைய விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு திருமணம் ஆகிருச்சு, ஆனா 2 வருஷத்துக்கு மேல ஆகிடுச்சு, ஆனா இப்ப கூட பாத்தீங்கன்னா என்னுடைய
என்னுடைய கணவரால எனக்கு வந்து ஒரு குழந்தை தர முடியல, இதுக்கு காரணம் என்னமோ என்னைய தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து அவரு தான். அவரு என்ன பண்றாரு ஏது பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயமே பார்த்தனா புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு பார்த்தனா சொல்றாங்க. அப்பதான் கோவிந்த் பார்த்தனா சொல்றாங்க, என்னமோ தெரியல, ஆவுன்னா ஃபாரின் வந்து பார்த்தனா போயிருப்பாரோ என்னமோ தெரியல, அங்க பாத்தீங்கன்னா ஏதாவது குடும்பம் இருக்குமோ என்னமோ தெரியல அப்படின்னு அவங்களும் பார்த்தனா பதிலுக்கு கொஞ்சம் போட்டு வைக்கிறாங்க. இதனால ஆத்திரமடைஞ்ச பாத்தீங்கன்னா நம்ம அர்ச்சனா வந்து அவரு மட்டும் எப்படியோ இருக்கலாம், அவங்க மட்டும் அடிக்கடி பாத்தீங்கன்னா எங்க வேணா போலாம், நாம சுதந்திரமா இருந்தா என்ன தப்பு, அதனால வாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெளியூருக்கு டூருக்கு போலாம் அப்படின்ட்டு பார்த்தனா சொல்றாங்க. நம்ம அர்ச்சனாவும் சரி கோவிந்தும் சரி கையில கொஞ்சம் பணத்தொகையை எடுத்துக்கிட்டு ஃபாரின் வெளியூருக்கு பார்த்தனா டூர் வந்து பார்த்தனா போறாங்க. அங்க இருக்கிற இடத்தெல்லாம் சுத்தி பார்க்கறாங்க. அங்கே ரூம் போட்டு தங்கவும் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க. பல நாளா மனசுக்குள்ள இருந்ததை நம்ம அர்ச்சனா வந்து கோவிந்த் கிட்ட சொல்ல வந்து ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு என்னமோ தெரியல, எல்லாமே இருக்குது, ஆனா எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாம இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கோவிந்த் அதை வந்து பாத்தீங்கன்னா சரியா வந்து புரிஞ்சுக்கிறாங்க. பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் சரி மனசுல இருக்கிறத எல்லாத்தையும் ஒளிவு மறைவு இல்லாம பார்த்தா சொல்றாங்க. இப்ப இருக்கும்போதுதான் கோவிந்த் அங்கே ரூம் போட்டு தங்கினதுனால ஏற்கனவே நம்ம கோவிந்துக்கு அர்ச்சனா மேல ஒரு கண்ணு, இவங்கள மாதிரி ஒரு பொண்ணு நம்ம வாழ்க்கையில அமைஞ்சாங்க அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. இதனால அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம அர்ச்சனா நினைச்சதும் சரி கோவிந்த் நினைச்சதும் சரி ரெண்டு பேரும் நினைச்சதும் சரி அன்னைக்கு இரவு முழுக்க விடிய நடந்து பார்த்தனா முடிஞ்சிருது. இதனால நம்ம அர்ச்சனாவுக்கும் சரி மனசுக்குள்ளார இருந்த பாரம் மன அழுத்தம் எல்லாமே பார்த்தன நீங்கி முகத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கலையோட கோவிந்த் கூட பேச வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. கோவிந்தும் சரி நமக்கு திருமணம் ஆகல அப்படின்னு முடிவு பண்ணி எப்படி வேணா இருக்கலாமே அப்படின்னு முடிவு பண்ணி இருக்க வந்து ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. இப்படியே நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா போக வந்து ஆரம்பிக்குது. ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அடிக்கடி சந்தோஷமான முறையில வாழ வந்து ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஃபாரின் போன கணவர் என்ன ஆனாரு ஏதானாரு அப்படிங்கிற கவலை நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா குறைய வந்து ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம அர்ச்சனா குடும்பத்துல கொஞ்சம் கடன் பிரச்சனை, இதனால பாத்தீங்கன்னா தன்னுகிட்ட இருக்கிற பெரிய தொகை பணத்தையும் பாத்தீங்கன்னா அப்படியே எடுத்து தான் வீட்டுக்கு கொடுக்க வந்து ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. தான் வீட்டுல இருக்கிற கடன் பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கோவிந்தோடைய கடன் பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சந்தோஷமா வாழ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப இருக்கும்போதுதான் ஒரு நாள் போன் கால் பார்த்தனா வருது. இந்த பக்கம் கணவர் மொபைல்ல இருந்து வருது. என்னமோ தெரியல, எனக்கு மாரடைப்பு வர வந்து ஆரம்பிச்சிருச்சு, என்னால பாத்தீங்கன்னா உனக்கு எந்த ஒரு தொந்தரவும் வேணாம், எனக்குன்னு பார்த்தனா இங்க குடும்பம் பார்த்தனா ஆயிடுச்சு, நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ வந்து ஆரம்பிச்சிட்டேன், இதுக்கப்புறமா நான் ஊருக்கு வர போறதில்ல, இப்போதைக்கு நான் தங்கியிருக்கிற வீடும் உன் பேங்க்ல இருக்கிற பேலன்ஸும் அதை அப்படியே நீ வச்சுக்க, உன்னுடைய குடும்பத்து கூட நீ போயிட்டு சந்தோஷமா வாழு அப்படின்னு கணவர் சொல்ல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பக்கம் அர்ச்சனா வந்து எவ்வளவோ சொல்லி புரிய வச்சு அழ வந்து ஆரம்பிக்கிறாங்க. இதுக்காகவா என்னைய கல்யாணம் பண்ணீங்க, இப்படி இன்னொருத்தவங்க கூட பார்த்தனா வாழ்றதுக்காக கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு அழுது புலம்ப வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போதைக்கு என்ன பண்றது அப்படிங்கிறதே பார்த்தனா புரியல. இப்போதைக்கு நம்ம கிட்ட நல்லா நெருங்கி பேசி பழகிறது கோவிந்த் தான் அப்படின்னு முடிவு பண்ணி கோவிந்த் கிட்ட பேசுறாங்க. இதே மாதிரி என்னுடைய கணவர் இப்படி என்னைய கைவிட்டுட்டாரு, வெளிநாட்டுக்கு போன கணவர் இதுக்கப்புறமா திரும்பி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, இந்த வீடு என்னுடைய பேர்ல இருக்குதுங்கிறாங்க, என்னுடைய பேங்க்ல பெரிய அமௌண்ட் பார்த்தனா இருக்குது, அதையே நீயே வச்சுக்க அப்படின்னு பார்த்தனா சொல்றாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படிங்கிறாங்க. அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம கோவிந்த் கிட்ட வந்து சொல்றாங்க. கோவிந்தும் சரி பரவாயில்ல விட்டுடுங்க, அந்த வாழ்க்கை வாழ்றது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்களே பார்த்தனா சொன்னீங்க, இந்த வீடு உங்க பேர்ல இருக்குது, உங்க பேங்க்லயும் பார்த்தீங்கன்னா பெரிய தொகை இருக்குது, நாம ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டா என்ன தப்பு அப்படின்னு கோவிந்த் கேட்கிறாங்க. கோவிந்த பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மன கஷ்டத்துல அர்ச்சனா இருக்கிறாங்க, அவங்க கூட வாழ்றதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது அப்படிங்கிற முடிவுல பார்த்தனா இருக்கிறாங்க. அர்ச்சனாவை பொறுத்தளவுக்கு கணவர் பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருக்காம இருக்கிறது காரணம் வந்து ஃபாரின்ல அவங்க வந்து குடும்பம் ஆயிட்டாங்க, இதுக்கப்புறமா நம்ம வாழ்க்கையில அவங்க வரப்போறது கிடையாது, இந்த பக்கம் கோவிந்த் தான் இதுக்கப்புறம் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சுதான் அவங்க கூட பழகணும் அப்படிங்கிற முடிவோட பார்த்தனா இருந்திருக்காங்க. இதனால அந்த ஊரை விட்டே காலி பண்ணாம வெளியில யாருக்கிட்டையும் காட்டிக்காம ஒரு நல்ல நாளா பார்த்து இந்த பக்கம் அர்ச்சனா தன்னுடைய வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் நிலைமைய சொல்லி புரிய வச்சு கோவிந்தையே திருமணம் பண்ணிக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. கோவிந்தும் சரி நம்ம இதுக்கப்புறமா
அப்புறமா அர்ச்சனாவை கைவிட்டுட கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி அர்ச்சனா கழுத்துல தாலி கட்டி சந்தோஷமான முறையில வாழ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே முறையான முறையில அன்பு செலுத்ததுனால அடுத்த முதல் வருஷத்திலே பாத்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை பெத்தெடுக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த 2 வருஷத்துல ஒரு ஆண் குழந்தை பெத்தெடுக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம கோவிந்த பொறுத்தளவுக்கு டிரைவிங் நல்லா தெரியும் அப்படிங்கிறதுனால அந்த ஏரியா முழுக்க கவர் பண்ணி மாசானா நல்ல வருமானம் பார்க்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனாவும் சரி தாங்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு மிகப்பெரிய அளவுல ஒரு ஹோட்டல் ஒண்ணு ஆரம்பிச்சு அதுல வர்ற வருமானத்தை வச்சு ரெண்டு பேருமே சந்தோஷமான முறையில வந்து வாழ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அர்ச்சனா பண்றதுல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.